அப்புறம் சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோ பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லா வீடியோலையுமே நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட வீடியோ இதுதான். தமிழ் சினிமா பற்றின என்னோட ஒப்பீனியன். சேனல் பேர் ரேண்ட் ஜோனுன்னு வச்சுட்டு நிறைய ஒப்பீனியன் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ரேண்ட்டோ ஒப்பீனியனும் வேறு கிடையாதுன்னு நினைக்கிறேன். கிடையாது தான், நான் தான் ஒப்பீனியன் தான் சொல்லுவேன், கேளுங்க. அப்படி பொத்தினி இல்லையா? இப்போ தமிழ் சினிமாவில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமா ஃபஸ்ட்டு, அதாவது இதை நான் 2 விதமாக படிப்பேன். விக்ரம் வர்றதுக்கு முன்பு, விக்ரம் வந்ததுக்கு பின்பு. அதாவது விக்ரம்னு சொல்லி நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்த படம், நம்ம கமல் சார் நடிச்சிருப்பார், எல்லாம் ஓகே. அந்த படம் வந்ததுக்கு முன்பான தமிழ் சினிமா, வந்ததுக்கு பின்பான தமிழ் சினிமான்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். விக்ரம்னா படம்டா, அதான்டா படங்கிற அளவுக்கு அது பேசப்பட்டுருச்சு. ஆனால் அது மட்டும் பண்ணல, அவங்களுக்கு கம்பேக்காக இருந்துச்சோ இல்லையோ, தமிழ் சினிமாவில் அது ஒரு ட்ரேட்மார்க்காக மட்டும் இல்லாமல் ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணிட்டு போச்சு. அதாவது ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படம் வருதுன்னா அது எப்படி இருக்கணும், அடுத்தடுத்து படம் வருதுன்னா அது எந்த மாதிரி படம் எடுக்கணுங்கிறதுக்கு டேரக்டர்ஸ்க்கு ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு. அதாவது ஒரு படம் அப்படின்னா அதில் ஒரு கேமியோ இருக்கட்டும், ஒரு ரெட்ரோ சாங் இருக்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமா, ஒரு ஹோல் சினிமாக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்த படத்தில் டெம்ப்ளேட்டே இல்லையா, எதுவுமே இல்லையா, ரெஃபரன்ஸ் இல்லையா, கேமியோ இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு, அப்பயும் இருந்துச்சு. ஆனால் அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு படத்தில் ஒருத்தவங்க வராங்கன்னா அது அந்த சீனோட கடந்து போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் வந்த படம் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கேமியோ வைக்கணும், ஒரு ரெட்ரோ சாங் வைக்கணும், ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கணுங்கிறக்காண்டியே அதுக்காண்டியே படம் எடுக்கப்பட்டதாகவும், அதுக்காண்டியே அந்த படத்தில் வைக்கணுங்கிறக்காண்டியே அந்த சீன் வச்ச மாதிரியுமே உங்களுக்கு அப்படியே தெரியும். அந்த சீன் இங்கே அது தேவையில்லையடாங்கிறது நம்ம ஆடியன்ஸ் தெரிகிற அளவுக்கு அது அப்படி இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த விக்ரம் படத்துக்கு அடுத்து வந்த பெரிய எந்த ஸ்டாரோட பெரிய படமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஜெயிலராக இருக்கட்டும், நம்ம கோட்டாக இருக்கட்டும், ஏன் கங்குவா, இப்போ கங்குவா கூட பார்த்தீங்கன்னா அதோட ஒரு டெம்ப்ளேட்டில் தான் எடுக்கப்பட்டுச்சு. ஜெயிலர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தலைவரை தவிர அதில் 3 கேமியோஸ் இருந்திருக்கும். ஒன்று நம்ம மோகன்லாலாக இருக்கும், அடுத்து சிவா அண்ணா, அடுத்து நார்த்துலேருந்து ஒருத்தர் வந்திருப்பார். 3 பேருமே பெரிய கேஸ்டிங். ஆனால் அந்த ரோலுக்கு அது அவ்வளோ பெரிய கேஸ்டிங் தேவையே கிடையாது. ஆனாலும் இறக்கிருப்பாங்க. கேட்டால் நான் பேன் இந்தியாவை கொண்டு போகணும் படத்தை அப்படிங்கிற ஒரு இதுக்காண்டியே அந்த ஆளெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அது கூட விட்டுறலான்னு பார்த்து அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்து பார்த்தாலுமே இந்த கேமியோ, ரெஃபரன்ஸ், ரெட்ரோ சாங் இப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டாக மாறிடுச்சு. கோட்டுங்கிற ஒரு படம் வந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, விஜய் சார் அவரோட படத்தை அவரே ரீக்ரியேட் பண்ணி ஏதோ மேஷப் பண்ண மாதிரி இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லாகவே அவரோட படத்தை அவரே ரீக்ரியேட் பண்ணதாக இருக்கட்டும், அவரோட ரெஃபரன்ஸ் அவரே பண்ணுறதா இருக்கட்டும், கேமியோஸ், இது ரெட்ரோ சாங், இதெல்லாம் எதுக்கு போட்டு ஒரு படத்தில் அந்த படத்துல இருந்து இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா படத்தில் எதுவுமே இருக்காது. படத்துல கதைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. தேவையில்லாம ஒரு கேமியோ, தேவையில்லாம ஒரு ரெட்ரோ சாங்கா இருக்கட்டும், எல்லாத்தையுமே படத்துல போட்டு கிண்டி வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா படத்துல எதுவுமே இருக்காது கேமியோவை தவிர. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 3ஆவதா ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த பார்ட் 2க்கு லீடு விடுற விஷயம். பார்ட் 2க்கு லீடெல்லாம் எப்போ வர ஆரம்பிச்சிச்சுன்னா பழைய காலத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. பார்ட் 2 எடுக்காதது கிடையாது இதுக்கு முன்னாடி. இதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்டதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு படம் எடுக்கிறோன்னா அது பார்ட் 2 கண்டிப்பாக விடணும், அதுக்கு ஒரு லீடு விடணும், லீடு விட்டு பார்ட் 2வாக கொண்டு போகணும். ஒரு படத்தை அதிலே ஒரு கதையை முடிக்கிறத விட்டுட்டு அதை கொண்டு போய் செகண்ட் பார்ட்டில் தான் முடிப்பேங்கிற ஒரு கட்டாயத்துக்கு இப்போ இருக்க எல்லா டைரக்டர்ஸுமே தள்ளப்படுறாங்களோனுங்கிறது தான் இருக்குது. ஏன்னா அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே அவங்க எல்லாரும் போக பார்க்குறாங்க. ஓகே, இப்படி தான் இருக்கணும், நம்ம பார்ட் 2க்கு லீடு ஒன்றும் கேமியோ கொடுக்கணும், அதை வச்சு பார்ட் 2க்கு கதை இருக்கோ இல்லையோ இப்போ கொடுத்து வை, இப்போ என்ன யார் கேட்க போகிறா, அடுத்து நம்மளா கதை எழுதிக்கலாங்கிற
ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துருச்சு. அதே இது கோட் படத்திலே பார்த்தாலும் சரி, இந்த படத்திலே பார்த்தாலும் சரி, கோட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தளபதியே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் ஒரு படம் தான், அதுக்கப்புறம் நான் படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்படியுமே இருந்துட்டு அதில் பார்ட் 2க்கு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சரி, அது ஃபியூச்சரிஸ்டிக்காக நாங்கள் யோசிச்சு அவர் வந்தால் எடுப்போம்னு சொல்லலாம். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு கேமியோ. இந்த மாதிரி மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்காண்டியே போஸ்ட் கிரெடிட்டாக இருக்கட்டும், ஒரு கேமியோவாக இருக்கட்டும், இந்த டிசி ஒரு டைம் பண்ணிகிட்டு இருந்தான். பிளாக் ஆடம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பிளாக் ஆடம் அப்போ என்ன பண்ணனா, அவங்களுக்கு சூப்பர்மேன் எடுக்கிற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. இப்போ தான் வந்து ஜேம்ஸ் கன் வந்து புதுசாக சூப்பர்மேன் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் அப்பயே வந்துட்டு பிளாக் ஆடம் கிளைமேக்ஸில் வந்துட்டு போஸ்ட் கிரெடிட்டில் சூப்பர்மேனை காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த சூப்பர்மேன் இப்போ வரப்போகிறதும் கிடையாது, அந்த சீனுக்கு ஒரு வேல்யூமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிசி பண்ணதே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று சும்மா எதையாவது எடுத்துவிடி, யார் கேட்க போகிறா, நம்ம இப்போ போட்டு விட்டோம்னா அடுத்து நம்ம பாட்டு கதை எழுதிக்கலாம். இப்போ வந்த கங்குவாவாக இருக்கட்டும், பார்ட் 1ல் ஒரு கேமியோ இருக்கும். அதாவது கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ வந்துருக்கும். அந்த கேமியோ வந்துட்டு அந்த படத்துக்கு தேவையே இல்லை. அதுக்கு அவங்க கதை கொண்டு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக், ரொம்ப 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 பேசிக்கான ஒரு தமிழ் கான்செப்ட். அந்த பாஸ்ட் போர்ஷனில் அந்த படத்தை அங்கேயே முடிச்சிருக்க வேண்டியது. அட்லீஸ்ட் ப்ரெசண்டையாவது நாங்கள் பார்ட் 2ல் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கலாம். பார்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் பெருசாக எந்த கதையுமே கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது ஒருத்தருக்குங்கிறக்காண்டி சும்மா எதையாவது கொடுத்துட வேண்டியது. ஆடியன்ஸை கவர் பண்ணுறக்காண்டி, சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்காண்டி டேரக்டர்ஸ் அதை வைக்கணுங்கிறக்காண்டி படத்தில் வைக்கிறாங்களோங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம தமிழ் சினிமாவில் கொஞ்சமாவது ஒரு ஸ்டோரி ஓரியன்டாக படம் கொடுக்க பாருங்கிறது தான் என்னோட கருத்து. கேமியோ ரெஃபரன்ஸ்லாம் எங்களுக்கு போதும், நாங்கள் நிறையா பார்த்துட்டோம். சூர்யா vs கார்த்தி நாங்கள் நிறையா பார்த்துட்டோம். ஒரு 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 தடவை தான் அதை ஹைப் ஆக முடியும். ஓயாமல் அது நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கே சலிப்பாயிரும். இந்த மாதிரி எத்தனை பேர்த்த இறக்குவீங்க? சூர்யா vs கார்த்திங்கிற மாதிரி எத்தனை பேர்த்த நீங்கள் இறக்க முடியும் சொல்லுங்கள்? எல்லாத்தையும் இறக்கிட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதுவே சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் யார் கேமியோ கொடுத்தாலும் கேமியோ தானே, யார் வேணால் வருவாங்க, யார் வேணால் போவாங்கங்கிற அந்த ஜோனுக்குள்ளே போகிறோமோங்கிறது தான் என்னோட பயம். இன்னும் போகல, ஆனால் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஜோனுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை தாண்டியான ஒரு படம், நல்ல படம் வந்தால் நல்லாயிருக்கும். வருது, நான் ஒத்துக்கிறேன். மகாராஜா அந்த மாதிரியான நல்ல படங்களும் வருது. வாழை நிறையா சொல்லலாம். லப்பர் பந்து, இப்போ வந்து லப்பர் பந்துலாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்துட்டு நம்ம கேப்டன் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரிஜினல் ட்ரிபியூட்னா என்ன, அவருக்கு ஒரு படத்தில் நம்ம ரெஃபரன்ஸ் வச்சு அவரை வந்து பெருமைப்படுத்துறோம்னா என்னங்கிறத நம்ம லப்பர் பந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அந்த படத்தில் விஜயகாந்த் சாருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ட்ரிபியூட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டிலையாக இருக்கட்டும், ஒவ்வொரு டிராயிங்லையாக இருக்க, செவத்தில் இருக்க டிராயிங்லையாக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுங்கள். அது அந்த ஸ்டோரி லைனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரியான ரெஃபரன்ஸாவோ இதாவோ இருக்கும். அந்த மாதிரி படம் எடுத்திங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பெரிய பெரிய படங்கள் எது வந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா அதே டெம்ப்ளேட்லேயே வந்துட்டு இருந்தால் நமக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் புதுசாக தெரியுது. ஒரு கேமியோ இல்லாமல், ஒரு பெரிய பெரிய ஆவுங்கிற ஃபைட் இல்லாமல், ஒரு காதே வெடிக்கிற அளவுக்கான ஒரு மியூசிக் இல்லாமல், ரப்பர் பந்துலலாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரியான படங்கள்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோமே தவிர எங்களுக்கு அந்த விக்ரம் டெம்ப்ளேட் தான் வேணும். ஏன்னா அதை நாங்கள் விக்ரம்லேயே பார்த்துட்டோம். அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் வைக்கிறோம், கேமியோ வைக்கிறோம்னா நாங்கள் தான் அவங்கள ஆல்ரெடி பார்த்துட்டோமே. அதை அவங்களே திரும்ப பண்ணி அதை நாங்கள் பார்க்குறதுக்கு ஏன் திரும்ப ஒரு புது படத்துக்கு வரணும்? நாங்கள் அதே படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு போயிடுவோமே. எங்களுக்கு அவங்க பண்ண ஸ்டைலில் பண்ணி பார்க்கணுங்கிறது ஆசை தான். ஆனால் அதுவே ஒரு படம் ஃபுல்லாக இருந்தால் அது நல்லா இருக்காது தான் நான் சொல்ல வரேன். ஸோ அவங்களுக்கான புது புது ஸ்டைல் வந்தால் தான் பார்க்குற எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இல்லை எத்தனை படத்தில் இந்த மாதிரி இருப்பீங்க என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, கோட் படத்துக்கான ஒரு தனி லுக்கோ எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய இதிலேருந்து எடுத்து அதுவே ஒரு பெரிய மாசப் மாதிரி பண்ணி வச்சுருக்கானுங்க. பழைய படத்தெல்லாம் எடுத்து வச்சு ஒரு கோட்டுங்கிற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேட்டால் கோட்டுன்னு மட்டும் பேர் வச்சுக்கிறது, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த டைட்டிலுக்காவது கொஞ்சமாவது உண்மையாக இருங்க. வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறவர் தான். அதுக்காண்டி அதையே பண்ணாதீங்க. அவர் மங்காத்தால ரெஃபரன்ஸ் வைக்கிறது தான், எல்லாமே வச்சது தான். ஆனால் அதையே வச்சு ஒரு படமாக எடுத்துட்டாருங்கிறது தான் இங்கே எனக்கு அதில் டிசப்பாயிண்டடாக இருக்குது. அதனால தான் திருப்பி சொல்கிறேன். இப்படி நிறைய தமிழ் சினிமாவில் ஃப்ளாஸு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி
இது எல்லாமே ஆரம்பிச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் படத்துல இருந்தான். விக்ரம் படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துச்சோ அதுல இருந்து எல்லாருமே அதே டெம்ப்ளேட்டுக்குள்ளே இல்லை நம்ம தமிழ் சினிமா மொத்தமே மாட்டிக்கிச்சுன்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு பெரிய படம் வருது, ஒரு ஸ்டாரோட படம் வருது அப்படிங்கிறப்போ என்ன நடக்குன்னா, நம்மகிட்ட ஒரு ஸ்டார் இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேமியோ கொடுக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கலாம், அவரோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் வைக்கலாம், பழைய சாங் வைக்கலாம் அப்படின்னு வச்சு ஸ்டோரியை நம்பி படம் எடுத்தவங்க போய் ஒரு ஹீரோவை வச்சோ, ஒரு கேமியோ வச்சோ, ஒரு ரெட்ரோ சாங் வச்சோ, ஒரு ரெஃபரன்ஸ் வச்சோ படத்தை எடுக்க ஆரம்பித்தனால படத்தோட குவாலிட்டி போப்போ ரொம்ப அடிவாகிட்டு போயிட்டுருக்கு. படத்தில் ஒன்றுமே இல்லை, யார் கேட்க போகிறா, எழுது அவ்வளோதானே. ஒரு பெரிய தலை இருக்குது, ஒரு கேமியோ இருக்குன்னா படம் ஓடிருங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே எல்லாருமே வந்துட்டாங்க டேரக்டர்ஸ் அப்படிங்கிறதான் என்னோட கருத்தாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல தமிழ் சினிமாவை கொண்டு வரணுங்கிறதான் என்னோட ஆசையும். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தமிழ் சினிமா மேலே ஒரு ஒப்பீனியனாக நான் சொல்லணுங்கிறத ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வந்து சொல்லுங்கள், பார்க்கலாம். சூப்பா கைலி போட்டு வீடியோ பண்ண